Hello viewers, welcome to daily morning. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெடிமேட் ரவா இட்லி மிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients ரவா, ஆனியன், கேரட், கர்ட், ஆயில், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆப்ப சோடா மாவு, உப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, இஞ்சி சேர்த்து நல்லா வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஓவராக வறுச்சிடக்கூடாது, அப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் டிஷ்ஷுக்கு ஒழுங்காக கிடைக்காது. இப்போ நம்ம அதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கலாம். ரவை, ஆப்ப சோடா, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இது ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் ஒரு 10 days வரைக்கும் நீங்கள் ஹேர் டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் தேவையான தயிர் எடுத்துக்கலாம். 1 கிலோ ரவைக்கு 400 ml தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் 1 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லிக்விடாக வரக்கூடாது, கொஞ்சம் சாலிடாக வரணும். அப்போ தான் இட்லி நல்லா புஃப்னு இருக்கும். இட்லியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிக்ஸை 10 minutes நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம இட்லி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்தா நம்மளுடைய ரவா இட்லி ரெடி. மறக்காம இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.